அட திடீர்னு எனக்கு என்னாச்சு? வீட்டுல தானே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? நீங்க ரெண்டு பேரும் யாருங்க? நான் தான் பிங்கி. நீங்க இந்த பிங்க் பிளானட்ல ஒரு வாட்டி வந்திருக்கீங்க. நீங்க ஒரு வாட்டி எங்களுக்கு உதவி கூட செஞ்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? நான் தான் ஏலியன். என்னோட ஸ்பேஸ் ஷிப் கூட ப்ராப்ளம் ஆயிடுச்சுல. அப்போ கூட நாம ரெண்டு பேரும் இந்த இடத்துல இறங்கி அந்த ஷிப்பை ரெடி பண்றதுக்காக முயற்சி பண்ணோம். அதோட ஷேப்பை கூட மாத்தணும். எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஃபுர்ஃபுரி நகர்ல இருக்கீங்க. அதனால தான் நாங்க உங்களை இங்க வர வச்சிருக்கோம். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். இது ரொம்ப பயங்கர வெயிட்டா இருக்கு. சமோசா மட்டும் சாப்பிட்டா இதை அசால்ட்டா தூக்கிடுவேன். ஆனா இந்த ராத்திரி நேரத்துல சமோசா எங்க இருந்து கிடைக்கும்? நீங்க இப்ப இந்த பூமியில இருக்க எதை தொட்டாலும் அது சமோசாவா மாறிடும். நீங்க பூமியில இருக்க எதை வேணாலும் தொடலாம். ஆனா மிருகத்துக்கோ மனுஷனுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க ஏலியன்ஸோட எந்த பொருளுக்கும் பாதிப்பும் ஏற்படாது. கல்லால இருக்கு. சமோசா கிடைச்சிருச்சு, சமோசா கிடைச்சிருச்சு, எனக்கு சமோசா கிடைச்சிருச்சு. ஆஹா, சூடான சமோசா. ஆஹா, எப்படி? தேங்க்யூ மோட்டோ. நீ மட்டும் வரலன்னா எங்க நிலைமை மோசமாயிருக்கும். சரி, மறுபடியும் அந்த சக்தியை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல இல்ல வேண்டாம், அந்த சக்தி என்கிட்டயே இருக்கட்டும். எனக்கு அடிக்கடி ரொம்ப பசிக்கும். டீ கடை பண்ண என்கிட்ட போய் நான் சமோசா கடை வாங்க வேண்டாம் பாருங்க. அதனால இந்த சக்தி என்கிட்டயே இருக்கட்டும். மோட்டு, பேராசை ஆபத்து. இப்ப உனக்கு எவ்வளவு சமோசா சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிடு. ஆனா அந்த சக்தியை திருப்பி எங்களுக்கு கொடுத்துரு. முடியாது. நான் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கேன். அதுக்கு பதிலா தான் இந்த சக்தி எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் தரவே மாட்டேன். அதுக்கு மேல உன்னோட விருப்பம். மறுபடியும் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தோட்ட இடமா சமோசாவா தெரியுது. சீக்கிரம் இந்த சமோசாவை சாப்பிடலாம். வீட்டுக்குள்ள எந்தெந்த பொருள்லாம் வேஸ்ட் ஆகி இருக்குதோ அதெல்லாத்தையும் நம்ம சமோசாவா மாத்தி சாப்பிடலாம். இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். திடீர்னு இந்த ஏரியாவுல இவ்வளவு குளு குளுன்னு காத்து எங்க இருந்து வருது? ஆமா, இந்த கதவெல்லாம் யார் இப்படி பான்னு திறந்து போட்டது? அடே, இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல எங்க இருந்துடா சமோசா பிக்கப் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருக்க? ஆமா, இங்க இருந்த பாத்திரம் எல்லாம் எங்கடா போச்சு? கேக்குறேன்ல, சொல்லு. எல்லாத்தையும் நான் தான் சமோசாவை மாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டேயா? ரெண்டு ஏலியனுக்கு நான் உதவி செஞ்சேன். அதுக்கு பதிலா அவங்க சக்தி எனக்கு கொடுத்தாங்க. எந்த பொருளை தொட்டாலும் அது சமோசாவா மாறிடும். அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் எதை தொட்டாலும் அது சமோசாவா மாறிடும். எனக்கு சந்தோஷம். அந்த கட்டிலும் சரி மெத்தையும் சரி ரொம்ப பழசாயிடுச்சுல்ல. நாமளே அதை பழைய விலைக்கு கடைக்கு போடலான்னு சொல்ல ஏதோ ஒரு வகையில அது பிரயோஜனப்பட்டுச்சு. இன்னைக்கு சமோசாவா மாறிடுச்சு. என்னடா நடக்குதுங்க? அம்மா, அம்மா. அடே, நீ வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தின்னு தொலைச்சிட்டியே. இனிமே வாழ்க்கையில நீ சாப்பிடவே மாட்டியாடா? என்னடா மனுஷன் நீ? இனிமே இந்த வீட்டுல எதையாவது தொட்ட அவ்வளவுதான்டா. வாடா, டாக்டர் ஜட்கா கிட்ட போலாம். நான் இது சம்பந்தமா அவர்கிட்ட இப்ப பேசிட்டு வரேன். அது வரைக்கும் நீ ஏதாவது ஒரு மூளையா பார்த்து உட்காந்துடுறா. மோட்டோ, என்ன புரியுதா? பத்தல ஒரு நிமிஷம். வீட்டுல நீ உபயோகப்படுத்தாத பொருள் ஏதாவது இருந்தா என்கிட்ட கொடுத்துடுறா. ஏய், இனிமே வாயை திறந்தா அப்புறம் வாயிலே குத்துவேன். அமைதியா எங்கனா உட்கார்றா.
ஆஹா பலபலன்னு இருக்கு. இந்த வண்டியை நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். ஏய், நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு என் காரை தொடச்சிக்கிட்டு இருக்கேன், நீ சேர வாரி போடுறியா? ஒண்ணு ஐயா இங்க பாருங்க, உங்க ஆவேசத்தெல்லாம் நாளை காலையில வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனை காரை தொட விடாதீங்க. அப்படி தொட விட்டீங்க உங்க கார் அவ்வளவுதான். இவன் என்னோட காரை கிளீன் பண்ணலனா இவனை உண்டை இல்லைன்னு பண்ணிடுவேன். நீ போட, நான் பாத்துக்கிறேன். யாராலே காப்பாத்த முடியாது. என்னோட கார், ஏய் என்னோட காரை என்னடா பண்ண? இந்தா இன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் விட மாட்டேன்டா. ஏய் நில்லு. அங்க நில்லுங்க. முதல்ல கடைக்குள்ள கால் வைக்காதீங்க. காசெல்லாம் எடுங்க, அப்புறமா சமோசா தரேன். போடா மண்டையா, நீ என்னடா எனக்கு சமோசா தரது? நானே எடுத்துக்கிறேன். இது என்னது? எப்படி பண்ண? பாரு, மாயமில்ல மந்திரமில்ல, நான் எந்த பொருளை தொட்டாலும் அது சமோசாவா மாறிடும். இப்ப பாரு இந்த பெஞ்சுக்கு என்ன ஆகுதுன்னு. எப்படி சமோசாவா மாறிடுச்சு பாத்தியா? இனிமே நீ குடுக்கிற சமோசா எனக்கு தேவையில்லடா. எங்கடா போயிட்டு போயிட்டு வரான் போட்டோ? பஸ் எங்கப்பா? எங்கடா இருந்து பஸ்? என்னோட பஸ் எங்கடா? எஸ்கேப் ஆயிடலாம் போட்டோ. எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. சீக்கிரம் வாங்க. விடாதீங்க அவங்கள. புடிங்க. விடக்கூடாது அவங்கள. அப்பாவிங்க எல்லாம் ஆவேசமாவறாங்களே இவனால. டேய் ரப்பரங்க விடாதீங்க வாங்க. சிக்கம் சார், சீக்கிரமா எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுங்க. மக்கள் எங்களை அடிக்க வர்றாங்க. எதுக்காக நீ பயப்படுற? இந்த சிங்கம் இருக்குல்ல, சொல்லு என்ன ஆச்சு? சிங்கம் சார், எல்லா விஷயத்தையும் நான் ஆன் தி வேல சொல்றேன். முதல்ல இங்க இருந்து எஸ் ஆயிடலாம் சார், கூட்டம் ஹெவியா வருது. அட பாவிங்களா, இவங்கள பார்த்தா ரொம்ப கோவமா வர மாதிரி தெரியுது. என்னடா என் பைக் எங்க போச்சு? அது என் கைக்குள்ளதான் இருக்கு. இதுக்குதான் மக்கள் சேர்ந்து ஒன்னா என்ன அடிக்க வராங்க. நானும் கோவத்துல இருக்கேன். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். ஏய் டாக்டர் ஜட்கா சார், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க சார். டேய் பூசணிக்கா மண்டையா, ஏலியனுக்கு அப்பவே சொன்னாங்க, நான் தான் அதை கேட்கல. இப்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு என்ன தொடர்ந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது காப்பாத்துறா. அட என்னப்பா ஆச்சு? என்ன நடந்தது? என்ன விஷயம் சொல்லுங்க. அதாவது மோட்டோ அவரோட புற்கரங்களால எதை தொட்டாலும் அது அப்படியே சமோசாவா மாறி போகுது ஜட்கா சார். ஆமா, நான் உண்மையாதான் சொல்றேன். எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு முட்டாள் மாதிரி இருக்கா? காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னதை உடனே நாங்க நம்பிடுவோமா? காஜா காஜா, காலையிலேயே எங்களை ஏமாத்தணும்னு வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா என்ன? என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு விஷயத்தை நான் கேட்டதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு டெமோ காட்ட மாட்டோம். நாம சொல்றதெல்லாம் பொய் இல்ல, உண்மைதானே? சீக்கிரம் இந்த சாம்பிள் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நீ எப்படி எனக்கு உதவி செய்வேன்? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானே இப்ப மோசமான நிலைமையில தான்பா இருக்கேன். என்னோட ஒட்டுமொத்த லேபையும் நீ சமோசா வாக்கி சாப்பிட்டுட்ட. உனக்கு நான் உதவி செய்வேன்னு நினைக்கிறியா? உன்ன வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. இவனை ஒரு வழி பண்ணிடுங்க. இவங்க 2 பேரையும் விடாதீங்க. மோட்டோ எங்கற வெட்டி நேரம் வந்துருச்சு. ஓடி வந்துரு. பிங்கி பிங்கா,
நண்பர்களே சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க, நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க கொடுத்த சக்தினால உனக்கு கண்டிப்பா பிரச்சனை தான் வந்திருக்கும். அதனாலதான் நாங்க இந்த இடத்தை விட்டு போகவே இல்ல. நீங்க சொன்னது ரொம்ப சரி. பேராசை பெருநஷ்டம் சும்மாவா பெரியவங்க சொல்லி இருக்காங்க. என்கிட்ட இருக்க சக்தி எடுத்துக்கங்க. ஜெய் ஹோ! Thank you very much. வா பத்துலு, நாம இனிமே அமைதியா வாழ்க்கை வாழலாம். பாரு, ஜனங்க உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? பத்துலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணுடா சீக்கிரம். ஐடியா கூட மட்டும் அக்கமல ஒரு நிக்கல் போறதா நான் காப்பன்றேன். டாக்டர் பூசணிக்கா மண்டையா, நான் பத்துலுவ தொட்டு அவன் சமசமா மாறிட்டான். என் சக்தி இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க சீக்கிரம். என்னடா கதை விட்டுட்டு இருக்க? உன்னை சும்மா விட மாட்டேன். மரியாதையா கொடுத்துரு. ஆமா, அப்புறம் நாமளும் சமோசாவா மாறிடுவோம். வாங்க ஓடிடலாம். கச்சா கச்சா ஓடுங்கோ. ஓடாதீங்கடா, போங்கடா. ஹலோ சிங்கம் எல், என்ன நேத்து நைட்டு உங்க வீட்டுல திருட்டு நடந்துச்சா? ஹலோ, என்ன நைட்டு உங்க வீட்டுல கூட திருடங்க பூந்துட்டாங்களா? அட கடவுளே, என்ன இது? என்ன உங்க வீட்டுல கூட திருடங்க பூந்துட்டாங்களா? இப்ப நான் என்னதான் செய்யறது? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் திருட்டு பசங்களை பிடிக்கவே முடியல. இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். திருடெல்லாம் இல்ல, ஏதோ பூதம் மாதிரி தெரியுது, பிடிக்கவே முடியல. பூதமா? பூதம் பூதமா? வெரி வெரி குட் ஐடியா. ரொம்ப பிரமாதமான ஐடியா. நாம ராத்திரி நேரத்துல பூதம் வேஷம் போட்டு எல்லாரையும் பயமுறுத்தலாம். நாம பூதமாக பக்காவா போகணும். நம்மள பார்த்து எல்லாருமே பயந்து போய் திருடுங்க கூட வெளியே வரக்கூடாது. வெரி குட் ஐடியா கான்ஸ்டபிள், கீப் இட் அப். Come on, come with me. ஏய், வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என்னுயிர் தந்தே காப்பேன். அட மது, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டுட்டு வர சொன்ன? ஏய் பூசணிக்கா மண்டையா, இப்ப நம்ம புங்குரி நகரத்துல நிறைய திருட்டெல்லாம் நடக்குதுடா. நம்ம இன்ஸ்பெக்டர் சிங்கத்தால அதெல்லாம் பிடிக்கவே முடியல. அதனால நம்மளோட கடமை என்னன்னா, ராத்திரி பூரா ரவுண்ட்ஸ் போய் இருக்கிற எல்லா களவாணி பையிலும் புடிச்சு கூண்டுக்குள்ள அடைக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க மோட்டோ பாத்தலோ, திருடங்களை பிடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என் பேஷண்ட் மேல சத்தியமா சொல்றேன், ஒரு தடவை மட்டும் அந்த திருட்டு பசங்களை நான் பிடிச்சிட்டேன்னு போய் அப்புறம் எல்லா ஆராய்ச்சியையும் அவங்க மேலதான் செய்வேன். அதுலயே சேர்த்துடுவாப்பா. கரெக்டா சொன்னேன். அட கடவுளே, மோட்டு பத்துலு அவங்க பயப்படுவாங்களா இல்லையான்னு நான் பாக்குறேன். பேயே நேர்ல இறங்கி நடந்து வருது மோட்டோ. ஓடிடலாண்டா, ஓட வேண்டிய நேரம்டா இது. அங்க பாரு, பக்கத்துல வந்துடுச்சு. டேய், நம்மள நோக்கி தான் அது வந்துகிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணுடா மோட்டோ. காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணி சொல்லுடா சீக்கிரம். உன்னதான் சொல்லு. ஐடியா ஓடிடலாம் மோட்டோ, இதுதான் நல்ல ஐடியா. அப்பவே தொலைக்க வேண்டியதானே. பூசணிக்கா மண்டையா, அட மோட்டு பத்துல என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, பேய் பூதம்லாம் எதுவும் கிடையாதுப்பா. நான் பார்த்தது இல்லைன்னு சொல்ல வந்தேன்.
பேய் பூதெல்லாம் இருக்குதுன்றத நான் ஒத்துக்கிறப்பா, உண்மைதான். ஹலோ, how are you? என்ன எதுவும் பண்ணிடாத. காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடிடலாம். மோட்டு பத்துல மாதிரி தைரியமான ஆளுங்களே என்ன பார்த்து பயந்துட்டாங்க. நிச்சயமா அந்த திருடங்களும் பயந்துருவாங்க. ரொம்ப நன்றிம்மா. இட்லியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல யோசனை வந்தது. கான்ஸ்டபிள், அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஓடிடலாம் மட்டும். பாவிகளாக என்ன தனியா விட்டு போயிட்டீங்களே. நானும் வரேன். நாம எதுக்காக பயந்து ஓடணும்? நம்மள பார்த்துதான் எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. அதனால நான் இங்கே தான் இருப்பேன். அத கடவுளே, ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. பேங்க்ல இருக்கிறத திருடி முடிச்சிட்டோம். திருட்டுல இதுதான் நமக்கு முதல் பேங்க். வந்துருங்க, இங்க இருந்து போயிடலாம். எத்தனையோ புத்தகத்துல படிச்சிருக்கேன், எத்தனையோ பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் பூதம்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்குன்னு. ஆனா இப்ப நான் நேர்ல பாத்துட்டேன்னா அதனால அது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலையப்பா. ஓடி வாங்க, போயிடலாம். ஓடி வாங்க. தேவையில்லாம திருட்டு வேலை பண்ணாத. ஏன் கூட ஃப்ரெண்ட் ஆகிரு. ஏன்னா உன்ன மாதிரி திருட்டு பசங்க எனக்கு தேவை. நிறைய பூதங்க கிட்ட இருந்து பொருட்களை திருடி என்ன பணக்காரனாக்கு ஒரு பூதம் தேவை. இல்ல இல்ல, நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன். நாம 2 பேரும் எதிரிகளாவே இருப்போம். ஏன்னா என்னோட எண்ணங்கள்லாம் வேற, உன்னோட எண்ணங்கள் வேற. நான் எல்லாத்தையுமே கெட்டதாவே நினைப்பேன். நான் மோசமானவன். ரொம்ப நல்லது. என்னோட குரூப்புக்கு இந்த மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. என்னங்கடா 2 பேரும் மயங்க போட்டு விழுந்துட்டீங்க? சீக்கிரம் எழுந்துருங்க. நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா உடனே இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகணும். பிரமாதம் பாஸ், பிரமாதம். இந்த நிலைமையில கூட கலக்குறீங்க. நாம இப்ப ஓடல, அது நம்மள கலக்கிடும். அங்க பாத்தீங்களா, அந்த குட்ட பையன் ஜானா அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எடுங்க கல்ல, வீசுங்க. அம்மா, நிறுத்துக்கடா. எந்த பூதத்துக்குமே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கடவுளே, எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குது. ஐயம்மா, உடனே போய் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஜான் மறுபடியும் திருடவே கூடாது. நாம அந்த அளவுக்கு பயமுறுத்துறோம். ஃபாலோ பண்ணுங்க. இல்லங்க, சொந்தத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஆஹா, பூதம் நம்ம பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அதுவும் வண்டி ஓட்டிக்கிட்டு. சீக்கிரமா வாங்கடா. கதகதா, இந்த பூதம் எங்கப்பா பைக் ஓட்ட கத்துக்கிச்சு. மாமியாரே, காப்பாத்துங்க. அவங்க நம்மள ஃபாலோ தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப காப்பாத்துக்க காப்பாத்துக்கன்னு ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க. நிறுத்து. அட கடவுளே, என்ன இது? இந்த ஒரு தடவை மட்டும் என்ன காப்பாத்து. இதுக்கப்புறம் நான் திருடவே மாட்டேன். யார் அவன் மலை மேல எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போறவன்? டேய், இங்கன வாயா. இன்னும் வேகமா போங்க. எதுவும் நல்லாதான் இருக்கு. அட கடவுளே, எனக்கு என்னமோ இப்ப ரோட விட்டு காத்துல பறக்கிற மாதிரி தோணுது. தோணல சார், நம்ம நிஜமா பறந்துட்டு தான் இருக்கோம். அட பாவிங்களா, என்ன இது? இப்ப என்ன பண்றது? அம்மா,
இனிமே நான் எப்பவும் வேஷமே போட மாட்டேன். அப்பா முட்டை பையில பணத்தை திருடிட்டு தப்பிச்சு ஓடவா பாக்குற? முதல்ல அந்த பூதத்துக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துக்கப்பா. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். அதனால நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்படணும். அப்பதான் தப்பிக்க முடியும். என்ன புரியுதா? கதகஜா ஜான் சொல்றது கரெக்ட் தான்ப்பா. என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். இம்பாசிபிளா என்னன்னு தெரியல. எப்படியாவது உங்க எல்லாரையும் மேல கூட்டிட்டு போயே தீருவேன். அதனால முதல்ல ஜானும் அவன் நண்பர்களும் என் கூட வரணும். வாங்க, என் கிட்ட வாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் எப்பவும் நான் திருடவே மாட்டேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்த இந்தியா மீது ஆணையா சொல்றேன், நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏதாவது பண்ணுடா. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? நீ தான் காப்பாத்தணும். பாரத் மாதா மேல சத்தியம், இந்துஸ்தான் மேல சத்தியமா? சிங்கம் தர இருக்கும்னு தான் எனக்கு தோணுது மோட்டோ. ஓ, இது டூப்ளிகேட் பூதமா? ஐடியா. இந்த பூதம் நம்மள ரொம்ப தொந்தரவு பண்ணதுனால இத நாம இப்ப தொந்தரவு பண்ண போறோம். இப்ப பாருடா, டாப் கியர்ல தூக்குறேன். கடவுளே, திரும்பவும் நானே மாட்டிக்கிட்டே. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இது எப்படி இருக்கு? ஆனா நம்ம வீணா போன சிங்கம் தானா இது? ஓடாத சிங்கம், நில்லு. மரியாதையை விடு. மோட்டு விடுன்னு சொல்றல. போட்டு வந்தா பயமுறுத்துறேன். சோம்பேறிக்கு சோறு வித்தவனே. ஏவல் பில்லி சூனிய பூதம் பேய் பிசாசு எது வந்தாலும் சரி நம்ம கிட்ட நிக்காதடா. ரத்தம் காட்டறிக்க ரத்தம் காட்ட விடா. நாங்க தண்ணி காட்டிடுவோம். உனக்கு தெரியுமா? மோட்டுக்கு கோவம் வந்தா பூதத்தால கூட ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நாம என்ன பண்றது? நாம சாதாரண திருட்டு பசங்க தானே. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் இல்ல, நாம கிளம்புறதா முக்கியம்.